Hey guys, welcome and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல magnetic field at a point வந்து axial line of magnetic dipole அது ஒரு bar man அடிச்சு பார்க்க போறோம். இந்த bar man தான் நமக்கு magnetic dipole act ஆக போகுது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு யூனிட் 1லயே நம்ம electric dipole ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோமா? அதுல சொல்லிருந்தாங்க two equivalent opposite charges separated by a small distance. இப்படி இந்த electric dipole. இந்த கான்செப்ட் அப்படியே இதுல அப்ளை பண்ணா two equivalent opposite poles separated by a small distance. அத magnetic dipole னு சொல்லலாம். electric dipole னா electric charges வந்துரும். மேக்னெட்டிக் டைபோல்னா மேக்னெட்டிக் போல்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு கூடிய சீக்கிரம் மறக்கவும் மறக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ மேக்னெட்டிக் டைபோல் கிடைச்சிச்சா, அடுத்து பாயிண்ட் ஆண்டு ஆக்சில் லைன் வேணுமா? அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஆக்சில் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு அதில் ஒரு பாயிண்ட் வைக்க போறோம். இது எப்படி நம்ம ஆக்சில் லைன் சொல்றோம்னா, ஆக்சில் லைனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ரெண்டு போல்ஸையும் கட் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம ஆக்சில் லைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஹரிசாண்டலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேக்னெட் ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னா ஆக்சியல் லைனுமே ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். நம்ம கண்டிஷன் என்னன்னா ரெண்டு போல்ஸையும் கட் பண்ற மாதிரி அந்த லைன் இருந்தாலே போதும். இப்போ நமக்கு ஆக்சியல் லைன் கிடைச்சிருச்சா, பாயிண்ட்டையும் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்னெட்டிக் கிட்ட கூட நம்ம பாயிண்ட் வைக்கலாம். ஏன்னா மேக்னெட்டோட ஆப்போசிட் டைரக்ஷன், நமக்கு ஆக்சியல் லைன்ல பாயிண்ட் வேணும், அவ்வளவுதான். பாயிண்ட் ஆண்டி ஆக்சியல் லைன். ஸோ ஆக்சியல் லைன் நம்ம பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு யூனிட் டெஸ்ட் நார்த் போல் வைக்க போறோம். எதுக்குன்னா இங்க இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்சர்வ் பண்றதுக்காக. எதனாலலாம் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக வாய்ப்பு இருக்கு? நார்த் போல்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரலாம், சவுத் போல்னாலே வரலாமா? ஸோ அதை நம்ம மார்க் பண்ண போறோம். நார்த் போல்னால வரதே இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கோம். ஏன் இந்த டைரக்ஷன்ல வருதுன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட் நார்த் போல் இருக்கா. ஸோ இங்க இருக்க நார்த் போல இங்க இருக்க நார்த் போல என்ன ஆகும்? சேம் போல்ஸ் ரிப்பல். ஸோ ரிப்பல் ஆகி இந்த டைரக்ஷன்ல போகுது. அதே மாதிரி இங்க இருக்க சவுத் போலும் இங்க இருக்க நார்த் போலும் என்ன ஆகும்? ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஆகி இந்த டைரக்ஷன்ல நமக்கு வருது. இவ்வளவுதான் நமக்கு ஹோலான கம்ப்ளீட்டட் டயக்ராம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல இருந்தே தான் நம்ம டயக்ராம் வரைஞ்சிருப்போம். மேக்னெட்டிக் டைபோல் கேட்டிருந்தாங்க, மேக்னெட்டிக் டைபோல் வரைஞ்சிட்டோம், அதோட லென்ஸை மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாயிண்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் கேட்டிருந்தாங்க, ஆக்சியல் லைன் வரைஞ்சிட்டு அதுல ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்க, எதனாலலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரலான்னு யோசிச்சு அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எடுத்து டயக்ராம் வரையும் போது இந்த டயக்ராம் நீங்க ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் போட்டு மனப்பாடம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. டைரக்ட் நம்ம கொஸ்டின்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு டயக்ராம் வரைஞ்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சிட்டீங்கன்னா ஒரு வாட்டி தெளிவா படிச்சாலே போதும், திருப்பி மனப்பாடம் பண்ணணும் இல்லை, திருப்பி இதை பாத்தீங்கன்னால புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டயக்ராம் முடிஞ்சு, டயக்ராம்ல இருந்து அடுத்து டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா? டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு ஜெனரல் ஃபார்முலா பாத்துருவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு போல் இருக்கு, நார்த் போலா இருந்தாலும் சரி சவுத் போலா இருந்தாலும் சரி, ஒரு போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கக்கூடிய ஒரு போல். இந்த போல்னால இந்த பாயிண்ட்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வரலாம். அதுக்கான ஜெனரலான ஈக்குவேஷன் தான் அது. B vector is equal to mu naught by 4 pi qm by d square. mu naught by 4 piங்கிறது கான்ஸ்டன்ட், qmங்கிறது இந்த போல்னால உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், அதை நம்ம போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். டிங்கிறது இந்த போலுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஐங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இவ்வளவுதான். இதுதான் நமக்கு பேசிக்கான டெம்ப்ளேட். இதை கொண்டு போய் பிஎனுக்கும் பிஎஸ்க்கு அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டா ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். இவ்வளவுதான் நமக்கு பிக் பிக்சர். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருமா? பிஎனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நார்த் போல்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்னமா? போல் டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த போலுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் டயக்ராம்ல பார்த்தா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் சியை நம்ம ஆர்னு சொல்லியிருக்கோம். நமக்கு ஆனா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் தேவையில்லை. நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் இந்த நார்த் போல்ல இருந்து இந்த பாயிண்ட் சிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் தேவை. எக்ஸ்ட்ராவா நமக்கு ஒரு எல் இருக்கு இந்த ஆர்ல. அப்ப அந்த எல் எலிமினேட் பண்ணி வரைஞ்சிட்டா ஆர் மைனஸ் எல்னு சொல்லலாமா இந்த டிஸ்டன்ஸை? இப்போ இந்த ஆர் மைனஸ் எல் அப்படியே இந்த டிக்கு பதில் அப்ளை பண்ணிருங்க. bn vector is equal to mu naught by 4 pi qm by இந்த இடத்துல d இருக்கா, டிக்கு பதிலா நம்ம ஆர் மைனஸ் எல்னு கண்டுபிடிச்சிட்டோமா, அதை அப்படியே போட்டா ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஐ கேப். இந்த ஐ கேப்புங்கிறது டைரக்ஷனா, அந்த டைரக்ஷனை இப்போ பிஎஸ்ஸையும் பார்த்துட்டு நான் ஒட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பிஎஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துருவோமா? பிஎஸ்க்கு என்ன பண்ணுவோம்? சவுத் போல்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வேணும். இந்த ஹோல் ஆரா இருக்கு, இந்த ஆர்ல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு எல் தேவையா சவுத் போல ரீச் பண்றதுக்காக? இது ஃபுல்லா ஆறு, இதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு எல் போட்டா ஆர் பிளஸ் எல்லா. இப்போ அந்த ஆர் பிளஸ் எல் தான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த போலுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ டிக்கு பதில் ஆர் பிளஸ் எல் போட்டுடலாமா? அப்போ பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை 4 பை QM by டிக்கு பதில் ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஐ கேப். இந்த மைனஸ் எப்படி வந்துச்சு, இந்த ஐக்கான டைரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துப்போம். இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். நெகட்டிவ் எக்ஸ்னா நம்ம மைனஸ் சைன் டினோட் பண்ணலாம், பாசிட்டிவ் எக்ஸ்னா பிளஸ் சைன் டினோட் பண்ணலாம். இதோட சென்டர்ல நம்ம பாயிண்ட் சி இருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். பிஎனோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்கா, அப்ப இது பிஎன்னோட டைரக்ஷன். பிஎஸ் ஓட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கா, அப்ப இது பிஎஸ் ஓட டைரக்ஷன். இது வந்து இந்த டயகிராம்ல இருந்து நான் பார்த்து இது எக்ஸ் ஆக்சிஸா போட்டு பெருசா வரைஞ்சிருக்கோம். இப்போ பிஎன்னோட டைரக்ஷன் ரைட் சைடு இருக்கு, பிஎஸ் ஓட டைரக்ஷன் லெஃப்ட் சைடு இருக்கு.
இப்போ BN வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன், அதனால வெறும் ஐ கேப் போட்டிருக்கோம். BS டுவர்ட்ஸ் நெகட்டிவ் ஐ டைரக்ஷன் இருக்கு, அதனால மைனஸ் ஐ போட்டிருக்கோம். இப்படிதான் நமக்கு இந்த டைரக்ஷன்ஸ் வந்துச்சு, இந்த இடத்துல இருக்க மைனஸ் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவா இந்த டைரக்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா என்ன பண்ண போறோம், ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிரும். அப்படியே எழுதணும் நமக்கு இந்த ஈக்குவேஷனும் மைனஸ் ஐ வந்துடும். இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, காமனா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளியில எழுத போறோம். எது காமனா இருக்குன்னு பாத்துருவோமா? இதுலயும் மியூ நாட் பை 4 பை இருக்கு, இதுலயும் மியூ நாட் பை 4 பை, இங்கே QM இருக்கு, இதுலயும் QM இருக்கு, இங்கே ஐ கேப் இருக்கு, இங்கே ஐ கேப் இருக்கு. அப்ப அதெல்லாம் எடுத்து வெளியே எழுதிட்டு என்ன ஆகும்? மியூ நாட் பை 4 பை இன்டூ QM வெளியில வந்துரும், ஐ கேப்பும் வெளியில வந்துரும். ரவுண்ட் பண்ணாதது மட்டும்தான் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும், ஏன்னா அதுதான் ரெண்டுலயுமே காமன் இல்லாது. அப்ப ரவுண்ட் பண்ணாதது 1 பை ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ், நடுவில் இருக்க மைனஸ் அப்படி வந்துருச்சு. செகண்ட் டேர்ம்ல 1 பை ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர், இது மட்டும்தான் காமன் இல்லாதது. இப்போ ரெண்டு எழுதிட்டோமா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளைனா இங்க இருக்க டினாமினேட்டர் மேல கொண்டு போறோம், இங்க இருக்க டினாமினேட்டர் இதுக்கு மேல கொண்டு போறோம், இந்த டினாமினேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம், இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோம், ரெண்டு நடுவில் இருக்க மைனஸ் அப்படியே இருக்கு, ரெண்டு டினாமினேட்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு செகண்ட் ஸ்டெப் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம பேசிக்கான அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் தான். இது ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயரா, இது வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. இது வந்து ஆர் மைனஸ் எல்லா, அப்ப ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. டினாமினேட்டர் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. இந்த மூணையும் அப்படியே கொண்டு போய் இதுக்கு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. அப்ப அதை அப்படியே அப்ளை பண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போமா, ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயரா, அது இந்த ஃபார்மேட்டா. இப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலா ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கோம், பி ஸ்கொயருக்கு பதிலா எல் ஸ்கொயர் வந்துருச்சு, பிளஸ் டூ ஏபிக்கு பதிலா பிளஸ் டூ ஆர்எல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓவர் ஆயிடுச்சு, செகண்ட் டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணிடுவோம். செகண்ட் டேர்ம் ஏ ஸ்கொயருக்கு பதிலா ஆர் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலா எல் ஸ்கொயர், மைனஸ் டூ ஏபிக்கு பதிலா மைனஸ் டூ ஆர்எல். செகண்ட் டேர்மும் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற டினாமினேட்டர் மட்டும்தான். டினாமினேட்டருக்கு என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரா, ஏ ஸ்கொயருக்கு பதிலா ஆர் ஸ்கொயர் வந்துருச்சு, பி ஸ்கொயருக்கு பதிலா எல் ஸ்கொயர் வந்துருச்சு, ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டோம், செகண்ட் டேர்ம் போட்டோம், டினாமினேட்டரும் போட்டோம். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் நம்ம உள்ள கொண்டு போய் எழுத போறோம். உள்ள கொண்டு போனா பிளஸ்ல இருக்கிறது எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ் ஆயிருமா? அப்போ பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆயிரும், பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஆயிரும், மைனஸ்ல இந்த டூ ஆர்எல் மட்டும் பிளஸ் டூ ஆர்எல் ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோமா? இங்க இருக்க பிளஸ் ஆர் ஸ்கொயரும் இங்க இருக்க மைனஸ் ஆர் ஸ்கொயரும், இங்க இருக்க எல் ஸ்கொயரும் இந்த எல் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி நமக்கு பிளஸ் டூ ஆர்எல், இங்க ஒரு பிளஸ் டூ ஆர்எல் இருக்கு. அப்ப அதை ரெண்டே ஆட் பண்ணி எழுதுனா என்ன ஆகும்? பிளஸ் ஃபோர் ஆர்எல் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த QM உள்ள கொண்டு வந்து எழுத போறோம். உள்ள கொண்டு வந்து எழுதுனா என்ன ஆகும்? மியூ நாட் பை 4 பை QM உள்ள வந்துருச்சு. 4RL into QM, டினாமினேட்டர் அப்படியே இருக்கு. ஏன் QM உள்ள கொண்டு வந்திருக்கோம்னா இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோமா, ஸோ நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஈக்குவேஷன் இன்க்ளூட் பண்றதுக்காக QM உள்ள கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுதிருக்கலாம்னா 2R into 2L into QM. இப்போ இது எப்படி வந்துச்சு நான் சொல்லட்டுமா? இந்த இடத்துல 2 into 2, 4 வந்து நம்ம 2 into 2 எழுதிருக்கோம், into R into L into QM இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கோம்னா 2Rயும் 2L கம்பைன் பண்ணி எழுதிருக்கோம். அதுதான் 2R into 2L. இப்போ இந்த 2L into QM இருக்கா, இந்த 2L into QM PM எழுதிருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் டூ டேர்ம்ஸ் கம்பைன் பண்ணி PM எழுதிருக்கோம். இவ்வளவுதான் நமக்கு இது கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்னா R is very very greater than L அப்படின்னு சொல்லி எழுதி L எலிமினேட் பண்ண போறோம். ஏன் அப்படி எழுதலாம் அப்படின்னா Rங்கிறது என்னது? மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் R, Lங்கிறது இந்த மேக்னெட்டிக் போல்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ். நமக்கு டெஃபினேஷன்லயே தெரியும், two equal and opposite poles separated by a small distance. Lங்கிறது ஸ்மால் டிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு R. பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல வைக்காம நம்ம இந்த இடத்துல வெரி ஃபாராவே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆரோட டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்கும், ஆனா எல்லோட டிஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும் ஆரை கம்பேர் பண்ணும்போது. அதனால எல்லை எலிமினேட் பண்ண போறோம். அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னாவும் அதான் ஆர் பவர் 4ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல இருக்க எல் போயிருச்சு. அப்ப இங்க இருக்க ஆரும் இங்க இருக்க ஆர் பவர் 4ம் கேன்சல் ஆகி ஆர் கியூபா மாறிடும். அதுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2pm, இந்த இடத்துல ஆர் போயிருச்சு 2pm டிவைடட் பை ஆர் கியூப் இன்டூ ஐ கேப். இவ்வளவுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேசிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒருவேளை புரியல அப்படின்னாலும் டக்குன்னு ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா தெளிவா பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அவுட்லைனுங்கிறது ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க இதை வந்து ரிவைஸ் பண்றதுக்காக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இதை மட்டும் சும்மா பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது.
அவுட்லைன் பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், டயக்ராம் போட்டோம். டயக்ராமே கொஸ்டின்ல இருந்தே தான் போட்டோம். மேக்னெட்டிக் டைபோல் போட்டோம், அதுக்கப்புறம் ஆக்சியல் லைன் வரைஞ்சு அதுல ஒரு பாயிண்ட் வச்சோம், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்படிதான் நமக்கு டயக்ராம் கிடைச்சது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிஎன்னோட வேல்யூவும் பிஎஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சோம். எதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இந்த டெம்ப்ளேட் ஃபார்முலா வச்சு V0/4πQM இது டிஸ்டன்ஸ், போலுக்கும் பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அதை நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து எடுத்துட்டோம். அதை அப்ளை பண்ணி பிஎன்னும் பிஎஸ் கிடைச்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக பிஎன்னையும் பிஎஸ்ஸையும் ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம். நான் சிம்பிளிஃபை பண்ணதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், காமனா இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில எழுதணும். mu0/4πQM I cap இதெல்லாம் காமனா இருக்கு, இதை எடுத்து வெளியே எழுதிட்டு ஸ்டெப் நம்பர் 1. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப் நம்பர் 2ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஈக்குவேஷனை நம்ம அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம், ஸ்டெப் நம்பர் 3ன்னு சொல்லலாம். அடுத்து கேன்சல் அவுட் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டோமா, அது ஸ்டெப் நம்பர் 4ன்னு சொல்லலாம். QM உள்ள கொண்டு வந்தோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இன்க்ளூட் பண்றதுக்காக, அது ஸ்டெப் நம்பர் 5. 2L into QM நம்ம PMன்னு எழுதணும், அது ஸ்டெப் நம்பர் 6ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நமக்கு சிம்பிளிஃபைடான ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அந்த சிம்பிளிஃபைடான ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்பா R is very very greater than Lன்னு போட்டு L எலிமினேட் பண்ணிட்டோம். L எலிமினேட் பண்ணா R ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும், R பவர் 4 ஆகும். அந்த நியூமரேட்டர்ல இருக்க ஆரும் டினாமினேட்டர்ல இருக்க R பவர் 4 கேன்சல் பண்ணா நமக்கு R கியூப் ஆயிரும். இவ்வளவுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். B vector is equal to mu0/4π into 2pm divided by R cube into I cap. இவ்வளவுதான், இந்த ஹோல் ஸ்லைடு தான் உங்களுக்கான கொஸ்டின். நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிக்கும்போது ரிவைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்காக நான் எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னாதான் அதை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு நான் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.